மேலூர் அருகே 89 ஏக்கர் பரப்பளவில் மதுரை மத்திய சிறைச்சாலை அமையவுள்ள இடத்தை காவல்துறை வீட்டு வசதி கழக டிஜிபி சைலேஷ்குமார் யாதவ் ஆய்வு செய்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜா, முழு விவரம். வணக்கம் கனிமொழி. மதுரை மாவட்டத்தில் உள்ள மத்திய சிறைச்சாலை தற்போது அதிக கைதிகள் இருப்பதாகவும் அதற்காக புதிய இடம் தேர்வு செய்ய வேண்டும் என மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் வழக்கு தொடுத்திருந்தார். இது தொடர்பாக தமிழக அரசு கடந்த வாரம் 6 மாதத்திற்குள் புதிய சிறைச்சாலை அமைப்பதற்கான பணிகள் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் மதுரை மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் தற்போது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தெற்கு தெரு பகுதியில் செம்பூர் என்ற கிராமத்தில் உள்ள 89 ஏக்கர் இடம் தற்போது தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் வரும் 3 மாதத்திற்குள்ளாக புதிய சிறைச்சாலை அமைப்பதற்கான பணிகள் தொடங்க உள்ள நிலையில் இந்த இடத்தினை தற்போது காவல்துறை வீட்டு வசதி கழக தலைவர் டிஜிபி சைலேஷ்குமார் யாதவ் தற்போது ஆய்வு செய்துள்ளார். மேலும் இந்த 3 மாதத்திற்குள்ளாக பணிகள் தொடங்க உள்ளதால் இந்த கட்டுமான பணிகளுக்காக இந்த கிராமத்தின் வழியில் உள்ள சாலைகள் மற்றும் பல்வேறு வசதிகள் குறித்து உடனிருந்த அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் இது குறித்து தற்போது ஆய்வு குறித்து மதுரை மாவட்ட நிர்வாகத்திற்கும் அரசிற்கும் ஆய்வறிக்கை அளிக்க உள்ளதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மதுரை மத்திய சிறைச்சாலை கடந்த 1865ஆம் ஆண்டு கட்டப்பட்டுள்ள நிலையில் தற்போது அங்கு 2000க்கும் மேற்பட்டுள்ள கைதிகள் இருப்பதால் புதிய சிறைச்சாலை அமைப்பதற்கான பணிகள் தமிழக அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. அதற்காக தற்போது மேலூர் பகுதியில் இடம் தேர்வு செய்யப்பட்டு இந்த ஆய்வு தற்போது தமிழ்நாடு காவல்துறை வீட்டு வசதி கழக தலைவர் சைலேஷ்குமார் ஆய்வு செய்துள்ளார். உடன் வீட்டு வசதி காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சிறைத்துறை அதிகாரிகள் தற்போது இந்த ஆய்வில் உடன் இருந்தனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி முத்துராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.